நடிகர் ரஜினிகாந்த் வந்து இந்த ஹேமா கமிட்டி விஷயத்தை பத்தி கேட்கும்போது எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தெரியலன்னா அவருக்கு தெரியல தான். அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு. சார் நான் ஒன்னே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம் நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் ஷீ இஸ் அ வுமன். உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண். அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன். அவர் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலாக அவர் எப்படி அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தில் அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு. அவர் அது இன்னும் அவங்களால அதை ரீஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஓகே, ஐ டிட் சே பண்ணலை, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்கள் வந்து பப்ளிக்கில் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பப்ளிக்கில் பேச பிடிக்கல, ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. என்ன உடனே மிஸ்கன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஹெட்லைன் போடுவீங்க? நானும் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால் அடிக்க. இது என்ன? இது ஹுக்கு ஒன்று போட்டு நாங்கள் போடாத ஹுக்கா டான்ஸா? என்ன ஹுக்கு? நான் கேட்குறது வந்து கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். இன்னைக்கு என்ன, யூ ஆல் ஹேவ் சிஸ்டர்ஸ். உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லைங்க இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப், அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நடிச்சா, அவ யாருங்க இவங்கெல்லாம்? வாட் இஸ் திஸ் ரபிஷ்? இது வந்து why don't you stand up? நீங்க நில்லுங்க எங்களுக்கு. நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா நியூஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க fourth estate, நீங்க வந்து ஒரு நியூஸை வந்து சொல்றீங்க, தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன், சொசைட்டியை மாத்துங்க. இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும் சரி நீங்கள் வந்து படங்கள் நல்லா இல்லை, படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்கள், அது ஜனங்க ரசிக்கிறாங்க. அவன் சொன்னான் பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ஓகே, உனக்கு திறமை இருக்குது பேசுறதுக்கு, நீ பேசுகிற. மீதி பேரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்காக உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை என்ன கேவலமாக பேசினா எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க. எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் கேவலமாக பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்ன எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான். என் மகன் அதை பார்த்து என்னை கேட்குறான், வாட் இஸ் திஸ் மம்மி, why are they writing like this, why can't you go hit them? I said hitting is not a solution. It is not a solution. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் ஏன் சொல்கிறேன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பட் அவன் சொல்கிறேன் எனக்கு 100 கேஸ், இது 101வது கேஸுங்கிறான். there was no action taken. எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. வார்ன் பண்ணாங்க, ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசுறது கம்மி பண்ணிட்டான், அவ்வளோதான். பட் வாட் ஐ எம் சேயிங், நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி தவறாக பேசுகிறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலாக இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாது, பேன் பண்ணுங்க. நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட், ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தால் உங்கள் பிஆர்ஓ, அது ஒரு ரஜினிகாந்தாக இருக்கலாம், ஒரு விஜயா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை த. ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க இங்கே வெரிஃபை இருக்குது, இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்.
ஏன்னா இவங்களை நிறுத்த முடியாது. ஏற்கனவே நான் ஒண்ணு சொல்றேங்க, எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவளைதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி யார் அது, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல.